சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க ரெண்டு பேருமே இத பத்தி பேச வேண்டாம். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஏங்க, இது எமர்ஜென்சி வார்டு. என்னங்க இவ்ளோ சத்தம் வெளிய வரைக்கும் கேக்குது? ஹாஸ்பிடல்ல இப்படியா கத்துவீங்க? மேடம், பேஷண்ட் கண் முழிச்சா கூப்பிட சொல்லிதானே இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனேன். இப்ப என்னன்னா இப்படி கத்திட்டு இருக்கீங்க? கொஞ்சம் வெளியே போங்க மேடம். இல்லம்மா, இனிமே சத்தம் போடல. நான் என் பிள்ளைய பாத்துக்கிறேன், நீங்க போங்க. பேஷண்ட் கண் முழிச்சாச்சு. நான் டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். அவர் வந்து செக் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் உங்களை கூப்பிடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. மா, எனக்கு ஒண்ணும் இல்ல, நீ வெளியே போய் வெயிட் பண்ண. வாங்க சீக்கிரம். மேடம், எமர்ஜென்சி வார்டு எங்க இருக்கு? நேரா ரைட்ல போனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு. வாங்க 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 போலாம். யாழினி அங்க இருக்கா? யாழினி அக்கா வாங்க. அன்பு கண்ணு முடிச்சிட்டானா? முடிச்சிட்டான். எங்க இருக்கான்? உள்ளதான் இருக்கான். நீ மட்டும் தான் இருக்கியா? அம்மா எங்க? அம்மா இங்கதான் இருந்தாங்க. அண்ணனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சில டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட் வாங்குறதுக்காக நர்ஸ் அம்மாவை கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க. நீங்க உள்ள போய் அண்ணனை பாருங்க. சரி. டேய் மாப்பிள, என்னடாச்சு உனக்கு? ஆனந்தி சொல்லிதான்டா இந்த விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சது. விஷயம் கேள்விப்பட்டதுமே அடிச்சு புடிச்சிட்டு ஓடி வரோம். டேய், எல்லாரும் இங்க வந்துட்டீங்கன்னா அப்ப கம்பெனில யாரா வேலை பாப்பா? பொல்லாத வேலை அது கிடைக்குது அன்பு. தினம் தினம் தான் பாத்துட்டு இருக்கோம். உன்னை விட எங்களுக்கு வேலையா முக்கியம். கருணாகம் கூட தான் போக கூடாதுன்னு சொன்னா, நாங்க தான் போய் நீயாவது வேலையாவதுன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டோம். இப்ப எப்படி இருக்கு அன்பு? நான் நல்லா தான் இருக்கேன் ஜெயந்தி. அண்ணே, உன்னை இப்படி பண்ணவங்க யாருன்னு மட்டும் தெரிஞ்சது, அவங்க குரவழியை கடிச்சு துப்பிடுவேன். அவ்வளவு கோவம் வருது எனக்கு. நாசமா போனவனுங்க நல்லாவே இருக்க மாட்டானுங்க. சௌசோ, எனக்கு தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. நானே அவனுங்களை அடிச்சு வாயை குழப்பிட்டேன். நான் எப்படி இங்க வந்து படுத்திருக்கேனோ அதே மாதிரி அவனுங்களே ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல படுத்திருப்பானுங்க. உன்னை அடிச்சுட்டான்னு சொன்னதும் ஒண்ணுமே புரியல, ஓடி வந்துட்டோம். நீ ஏதாவது சாப்பிட்டியா அன்பு? இல்லக்கா, அம்மா வந்திருக்காங்க. யாழினி போய் கேன்டீன்ல வாங்கிட்டு வர போயிருக்கா. அப்ப இரு, நாங்க போய் பழம் கொஞ்சம் வாங்கிட்டு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறோம். ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாக்கா. நீ சும்மா அன்பு. அடிபட்டு இருக்கு, ரத்தம் வேற நிறைய போயிருக்கு. இந்த மாதிரி நேரத்துல தான் நல்ல பழம் சாப்பாடெல்லாம் நல்லா சாப்பிடணும். நீங்க பேசிட்டு இருங்க, நாங்க போய் வாங்கிட்டு வரோம். ஏ உஷா வா. டேய், டாக்டர் என்னடா சொன்னாங்க? கையில ராடால ஒருத்தன் அடிச்சிட்டான்டா. அவன் முகமூடி வேற போட்டிருந்தானா, யாருன்னா கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பட்டு பட்டுன்னு அடிச்சிட்டான்டா. என்ன கையில லைட்டா ஒரு ஹேர்லைன் கிராக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்துல சரியாயிடும். இன்னைக்கு ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. அன்பு, நிஜமாதான் சொல்றியா? இல்ல நாங்க ஏதாவது மனசு கஷ்டப்படுவோன்னு போய் சொல்றியா? ஏய் ஜெயந்தி, நான் அதுக்கு உங்கள்ட்ட எல்லாம் போய் சொல்ல போறேன். நிஜமாவே எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனந்தி வந்து அப்படி அழுதா அன்பு. அத பார்த்து பயந்தே போயிட்டோம் நாங்க. அதான் இப்படி பதறி ஓடி வந்தோம். ஆனந்தி என்ன சொன்னா? எங்க அம்மாவும் ஆனந்திய ரொம்ப திட்டாங்க. அம்மாவா? ஏன்? ஆனந்தி கூப்பிட்டு நான் போனதுனாலதான் எனக்கு எப்படி அடிபட்டுருச்சுன்னு நினைச்சு ஆனந்திய கழுத்தை பிடிச்சு தள்ளாத அளவுக்கு திட்டி அனுப்பியிருக்காங்க.
ஐயோ ஆனந்தி எங்க கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லலையானா? ஏய் சௌசவ், இப்படி அவமானப்பட்டது யார்கிட்ட தான் சொல்ல முடியும்? ஆனந்தி தான் அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டால, அப்புறம் என்ன அன்பு? ஏன் இன்னும் இவ்ளோ கோவமா இருக்காங்க? எங்க அம்மாவை பத்தி உனக்கே தெரியாதா? என் விஷயத்துல ஆனந்தி மேல மட்டும்தான் அவங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது. அது ஏன்னு எனக்கே தெரியல. நான் ஆனந்தி மேல தப்பு இல்லைன்னு சொன்னதுக்கே என்கிட்ட கோச்சுக்கிட்டாங்க. உன்னை யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரியுமாடா? வேற யாரா இருக்கும்? ஆனந்தி ஏற்கனவே கொல்ல வந்தாங்கல்ல, அவங்களாதான் இருக்கும். ஆமா, ஆனந்தி யார் கொல்ல வந்தா? எப்போ? இவ ஒருத்தி நேரங்காலம் தெரியாம ஏதாவது பேசிட்டு இருப்பா. ஏய் சௌசவ், கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? டேய் மாப்ள, நீ சொல்லு, உன்னை அடிக்க வந்தாங்கன்னு சொன்னியே, அவனுங்கள இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்திருக்கியா? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. இல்லடா, அவனுங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. ஒருத்த மட்டும் முகமூடி போட்டிருந்தான். அவன் முகம் மட்டும் தெரியல எனக்கு. டேய், வந்தவனுங்க ஆனந்திக்காக வரலடா. அப்புறம் என்ன கொல்ல வந்திருக்கானுங்க. உன்னையா? என்னன்னு சொல்ற? உன்னையா கொல்ல வரணும்? நீ யார என்ன பண்ண? எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணல. தெரியாம யாருக்காவது தொந்தரவு பண்ணிருக்கேனா, இல்ல இவங்க வேற யாருக்கோ போட்ட ஸ்கெட்ச நான் தான் நினைச்சு என்ன கொல்ல வந்தானுங்களான்னு ஒண்ணுமே புரியல. ஆனா அவனுங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா என்ன அட்டாக் பண்றதுல மட்டும்தான் இருந்துச்சு. ஆனந்தி ஓரமா தான் நின்றுட்டு இருந்தா.